ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்கே கிரியேஷன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 6 ஸ்டைல் ட்ரிக். இந்த 6 ஸ்டைல் ட்ரிக்கை வந்துட்டு மோஸ்ட்லி எல்லாரும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களோட லுக்கு மற்றவங்களோட கொஞ்சம் இன்ஸ்டண்ட்டாக இருக்கும். தென் இன்ஸ்டண்ட்டாக இருக்குங்கிற மீன் நான் வந்து என்ன சொல்லணும்னா, உங்களோட லுக் மற்றவங்களோட யூனிக்காக இருக்கும். தென் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு மற்றவங்களோட கொஞ்சம் வித்தியாசமாக தெரியலாம். இந்த ஸ்டைல் ட்ரிக் எல்லாமே கேர்ள்ஸும் லைக் பண்ணுவாங்க இந்த ஸ்டைல் ட்ரிக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட க்ளோத்திங்ஸ். நீங்க வியர் பண்ற க்ளோத்திங்ஸ் ப்ராப்பர் லென்த்ல வியர் பண்ணுங்க. உங்களுக்கு கரெக்டான ஃபிட்டட் ஷர்ட்ஸ், நீங்க ஷர்ட் வியர் பண்றீங்கன்னா ஃபிட்டான ஷர்ட்ஸ் வியர் பண்ணுங்க. ரொம்ப லாங்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஷார்ட்டாகவும் இருக்கக்கூடாது. ப்ராப்பர் லென்த்ல ஷர்ட்ஸ் வியர் பண்ணுங்க. தென் நீங்க ஜீன்ஸ் வியர் பண்றீங்கன்னா, நீங்க நினைச்சிருப்பீங்க சரி ஜீன்ஸ் நம்ம வாங்கிட்டா சரி மடக்கலாம், காலில் எல்லாம் மடக்கலாம், மடக்கி நம்ம வந்து கஃப் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு. பட் அந்த கஃப் எல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு சில பேர்த்துக்கு வந்துட்டு அந்த காலில் வந்துட்டு கொஞ்சம் பேகியா, அதாவது அந்த ஜீன்ஸே பேகியா இருக்கும். அந்த லென்த்ல வந்துட்டு உங்களுக்கு கரெக்டா இருக்காது. உங்களோட காலோட லென்த்தும் ஜீன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லாங்கா இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு அதெல்லாம் கரெக்டா பார்த்து வாங்குங்க. பட் நீங்க ஒரு நல்ல மஸ்குலர் காய், கொஞ்சம் நல்ல பாடி வந்துட்டு கொஞ்சம் சூப்பரா இருந்துச்சுன்னா நீங்க வந்துட்டு ஜீன்ஸ்ல ஸ்லிம் ஃபிட் ஜீன்ஸ் வாங்கி வேர் பண்ணுங்க. அது கொஞ்சம் சூப்பரா இருக்கும். ஏன்னா வந்துட்டு உங்களோட ஃபிட் பாடி வந்துட்டு அதோட இந்த ஜீன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் ஸ்கின்னோட ஒட்டி இருக்கும், சூப்பரா இருக்கும் லுக் வந்துட்டு. ஸோ அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப அதாவது பேக்கியா இருக்க ஜீன்ஸ் வாங்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஜீன்ஸ் வந்து ஸ்லிம் ஃபிட் ஜீன்ஸ் வாங்கி ட்ரை பண்ணுங்க. ஜீன்ஸ்ல வந்துட்டு ஒரு டார்க் ப்ளூ டெனிம், வந்து டார்க் ப்ளூ, அப்புறம் வந்துட்டு லைட் ப்ளூ ஜீன்ஸ் அந்த மாதிரி வாங்கி வேர் பண்ணுங்க. தென் வந்துட்டு அதே மாதிரி சீனோஸும் வாங்கி வேர் பண்ணுங்க. பட் ப்ராப்பர் லென்த்ல உங்களோட ஷர்ட்டா இருந்தாலும் சரி, பேண்டா இருந்தாலும் சரி வேர் பண்ணுங்க. ரொம்ப வந்துட்டு ரொம்ப பேக்கியா வேர் பண்ணுங்க. ஷர்ட் எல்லாம் சில பேர் பார்த்துருக்கேன் நான். அதாவது இந்த இடத்துல எல்லாம் ரொம்ப பேக்கியா இருக்கும். சட்டை வந்து அவங்க ரொம்ப பேக்கியா இருக்கும். ஸோ அதனால அந்த மாதிரி ஷர்ட்ஸ் எல்லாம் வியர் பண்ணாதீங்க. ப்ராப்பர் லென்த்ல வந்து ஷர்ட்டை வாங்கி வியர் பண்ணுங்க. தென் செகண்டா பார்க்க போற விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, ஆக்சசரிஸ். நான் சொல்ற விஷயம் வந்துட்டு ஒரு கையில ரிங்கு, தென் வந்துட்டு ரிங்கு, அப்புறம் அதாவது நெக்லஸ் நான் சொல்லுவேன், செயின், உங்களுக்கு பிடிச்ச செயின், தென் அப்புறம் வந்துட்டு கையில வந்துட்டு பிரேஸ்லெட். ஸோ அது மாதிரிலாம் வந்துட்டு வாங்கி வியர் பண்ணுங்க. அது வந்து ஏன்னா வந்து அவங்களோட அதுல வந்துட்டு உங்களோட லுக் வந்து இன்ஸ்டன்டா இன்னும் பெட்டரா இருக்கும். ஸோ அதனால அந்த மாதிரி அது மாதிரி வாங்கி வியர் பண்ணுங்க. தென் நெட்ல கூட அவைலபிளா இருக்கு, ஆன்லைன்ல அவைலபிளா இருக்கு. ஸோ சில்வர்ல வாங்கி வியர் பண்ணாலும் நீங்க வியர் பண்ணலாம். உங்களோட வந்து உங்களோட ஃபினான்ஷியல் பிளானுக்கு தகுந்த மாதிரி நீங்க வாங்கி வியர் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து ரொம்ப அதாவது பேட் காய் மாதிரி வியர் பண்ண மாதிரி ஓரளவுக்கு வாங்கி வியர் பண்ணுங்க. ஸோ அதெல்லாம் வாங்கி வியர் பண்ணுங்க, கொஞ்சம் சூப்பரா இருக்கும். தென் மூணாவது பார்க்க போற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஷர்ட் அயன் பண்ணி போடுங்க. ஏன்னா வந்துட்டு முக்காவாசி பேர் ஷர்ட் அயன் பண்ணாம அந்த கசங்கின ஷர்ட்டோட வருவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வியர் பண்ணாதீங்க. அந்த மாதிரி வியர் பண்ணாலும் நல்லா இருக்குது. ஒரு இடத்துக்கு நீங்க வந்துட்டு ஆஃபீஸ்க்கு போறீங்கன்னா அந்த இடத்துல வந்துட்டு உங்களோட லுக் வந்து அந்த இடத்துல நல்லா இருக்காது. ஸோ ப்ராப்பரா ஷர்ட் அயன் பண்ணி போடுங்க. அயன் பண்றதுக்கு மினிமம் 1 நிமிஷம் இல்ல 2 நிமிஷம் அவ்வளவுதான் ஆகும். ஸோ அதனால ஷர்ட்டை வந்து அயன் பண்ணி போடுங்க. தென் பேண்ட்டை கூட நீங்க அயன் பண்ணி போடலாம் டைம் இருந்தா. பட் ஷர்ட் அயன் பண்ணி போடுங்க, நல்லா இருக்கும். தென் நாலாவது பார்க்க ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சன்கிளாசஸ். நீங்க வந்து இன்ஸ்டன்டா நீங்க சன்கிளாஸ் வியர் பண்ணும்போது உங்களோட லுக் வந்துட்டு ப்ராப்பரா இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் ஆகி காமிக்கும். ஸோ நீங்க வந்துட்டு ப்ராப்பரா வந்துட்டு அடிக்கடி நீங்க வந்து டிராவல் பண்ற பர்சனா இருந்தாலும் சரி, டெய்லியுமே நீங்க வந்துட்டு மார்க்கெட்டிங்ல இருக்க பர்சன் அது மாதிரி இருந்தீங்கன்னா, அந்த மாதிரி பர்சன் இருந்தீங்கன்னா நீங்க சன்கிளாஸ் வியர் பண்ணுங்க. சன்கிளாஸ் வந்துட்டு உங்களோட கண்ணுக்கு கொஞ்சம் நல்லது. சன்கிளாஸ் வியர் பண்றப்போ உங்களோட லுக்கு இன்ஸ்டன்டா இன்னும் கொஞ்சம் ஸ்டைலா காமிக்கும். ஸோ நீங்களோட பிக்சர் எடுத்து பாருங்க. ஃபர்ஸ்ட் சாதாரண பிக்சரும், தென் செகண்ட் வந்து சன்கிளாஸ் போட்டு பிக்சர் எடுத்து பாருங்க. அந்த லுக் சூப்பரா இருக்கும். ஸோ அதனால சன்கிளாஸ் வந்துட்டு எப்படி வேர் பண்ணணும், உங்க ஃபேஸுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்க, ஃபேஸ் ஷேப்புக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்க சன்கிளாஸ் வியர் பண்ணுங்க. தென் நீங்க உங்களுக்கு பாக்ஸ் ஷேப் ஃபேஸ் இருந்துச்சுன்னா ஏவியேட்டர் சன்கிளாஸ் அது மாதிரி ட்ரை பண்ணலாம். தென் உங்களுக்கு வந்துட்டு ரவுண்ட் ஃபேஸ் கட், அது ஓவல் ஃபேஸ் கட் இருந்துச்சுன்னா நீங்க வந்துட்டு அதாவது வேஃபர் கிளாஸ் ட்ரை பண்ணலாம். ஸோ அது மாதிரி சன்கிளாஸ் வியர் பண்ணுங்க. அஞ்சாவது பார்க்க போற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சேஞ்ச் யுவர் போஸ்டர். நீங்க வந்துட்டு ப்ராப்பரா நடக்கும் போது நேரா நடக்க ட்ரை பண்ணுங்க. தென் நீங்க வந்து மொபைல் யூஸ் பண்ணிட்டு இப்படியே நடந்து போகாதீங்க. அதனால உங்களுக்கு நீங்க வந்து நேரா பார்க்காம போய் செவுத்துல முட்டிட்டு அப்புறம் கம்பியில எல்லாம் உங்க நெத்தியில இன்ஜுரி ஆகுறது வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால வந்துட்டு உங்களோட போஸ்டர் ரொம்ப முக்கியம். கரெக்டா ஏன்னா வந்து நீங்க இப்படியே குனிஞ்சு நடக்க உங்களுக்கு நெக் பெயின் ஜாஸ்தி ஆகும். தென் உங்களோட போஸ்டர் ஆட்டோமேட்டிக்கா நாளாக அப்படியே நீங்க இப்படியே போக ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ அதனால ப்ராப்பரா நடக்கும் போது மொபைல் யூஸ் பண்ணாதீங்க. கரெக்டா நேரா பார்த்து நடக்க ட்ரை பண்ணுங்க. அதுதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா வந்துட்டு எல்லாருமே மோஸ்ட்லி அப்படிதான் பார்ப்பாங்க. பையன் இப்படியே பார்த்துட்டு போறான்னு சொல்லி பார்ப்பாங்க. ஸோ அதனால எப்பவுமே மொபைலை பாக்கெட்ல வச்சுட்டு நேரம் நடக்க ட்ரை பண்ணுங்க. போஸ்டர் ரொம்ப முக்கியம். ஸோ நடக்கும் போதும் சரி, போகும்போதும் சரி, கரெக்டா நேரம் நடக்க ட்ரை பண்ணுங்க. தென் போஸ்டரை மாற்றிக்கோங்க. தென் ஃபைனலா பார்க்க போற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டேக் கேர் ஆஃப் யுவர் ஷூஸ் டேக் கேர் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து
ஷூ வியர் பண்ற பர்சனாக இருந்தாலும் சரி, செப்பல் வியர் பண்ற பர்சனாக இருந்தாலும் சரி, செப்பலுக்கு நம்ம கேர் எடுத்துக்க அவசியம் கிடையாது. பட் ஷூ நீங்க வியர் பண்ணீங்கன்னா, இப்போ வந்து பர்டிகுலர் ஒயிட் ஸ்னீக்கர் நீங்க வியர் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒயிட் ஸ்னீக்கர் நாளா ஒரு 1 மந்த் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஒயிட் ஹீல் அது கொஞ்சம் டர்ட்டியா கொஞ்சம் அழுக்காக ஆரம்பிச்சிடும். ஸோ அது மாதிரி உங்களுக்கு வந்து இருந்துச்சுன்னா அந்த டர்ட்டினஸை கொஞ்சம் வந்து நீங்க வாஷ் பண்ணுங்க. நீங்க 1 மந்த் ஒன்று கூட வாஷ் பண்ணலாம். ஸோ ஒயிட் ஸ்னீக்கரை வாஷ் பண்ணி ப்ராப்பராக வந்து சன்லைட்ல வச்சுட்டு எடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். தென் நீங்கள் அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஃபார்மல் ஷூ வியர் பண்ணுறீங்கன்னா, ஃபார்மல் ஷூ வியர் பண்ணும்போது எப்போவுமே நீங்கள் வந்து பாலிஷ் போட்டு வியர் பண்ணுங்க. ஏன்னா ஷூ ரொம்ப பாலிஷ் போட்டு ஷூ வியர் பண்ணாங்கன்னா ஒரு ஷூ வந்துட்டு ஒரு 2 இயர்ஸ் வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த ஷூவை டேக் கேர் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ அதனால நீங்கள் அடிக்கடி ஷூ வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த ஃபார்மல் ஷூ வியர் பண்ணாலும் பாலிஷ் போட்டு வியர் பண்ணுங்க. தென் வந்து இந்த ஷூல டர்ட்ஸ் அது மாதிரி இருந்துச்சுன்னா தொடச்சி இந்த தொடக்கிறதுக்கு 1 நிமிஷம் ஆகும், தொடச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. தென் அந்த மாதிரி ஷூஸை டேக் கேர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 6 ஸ்டைல் ட்ரிக்கும் வந்துட்டு ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிட்டு இருக்கு. ஸோ அதனால நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சுன்னு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணி விடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.